தனுஷோடைய இயக்கத்தில் படங்கள் வருது அப்படின்னு சொன்னால் அதில் இட்லி கடை தான் முதல் திரைப்படமாக இருக்கும். அவருடைய நடிப்பில் ஹிந்தியில் உருவாகிற படம் இல்லை அடுத்தடுத்து சைனாக இருக்கிற படம் இதெல்லாம் தாண்டி இட்லி கடை மேலே அவ்வளோ பெரிய ஆர்வம் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இதில் இருக்கக்கூடிய காஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ராஜ்கிரண் இருக்காங்க, சத்யராஜ் இருக்காங்க, குறிப்பாக பார்த்திபன் இருக்காங்க, இவங்க எல்லாமே ஷாலினி பாண்டே, நித்யா மேனன் அப்படின்னு நிறைய நடிகர்கள். அதனாலேயே இந்த இட்லி கடை மேலே ஒரு பெரிய ஆர்வம். இதையும் தாண்டி இதில் 2 ஹீரோன்ற மாதிரி அருண் விஜய்க்கு ஒரு பெரிய கேரக்டரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயும் இந்த திரைப்படத்தின் மேலே ஒரு மிகப்பெரிய அன்பு எல்லாருக்கும் வந்துருச்சு அப்படின்றத சொல்லி ஆகணும். ஒரு குரு சிஷ்யன் இப்படி ஒரு பந்தத்தை இந்த திரைப்படத்தில் காட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. அதனாலேயே ஆர்வம் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த திரைப்படத்துடைய ரிலீஸ் டேட் எப்போ அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலேயும் முன்னாடியே இந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டியது, அதுக்குள்ளே ப்ரொடியூசருக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்ததுனால படத்தை அப்படியே தள்ளி போட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த பிரச்சனைகள்லாம் ஓடும்போது கூட அதுக்கு இடையிலேயே ஜிவி பிரகாஷும் தனுஷும் சேர்ந்து இந்த படத்துடைய இசை பணிகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வேலைகளில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இந்த படத்துடைய மியூசிக் ஓவரு அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அதனால் இன்னும் செகண்ட் ஹாஃப் மட்டும்தான் சொன்ன மாதிரியே சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணிடலாங்க, சொன்ன டேட்டை விட்டு மாறாது அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற வேலைகள்லாம் ரொம்ப வேகமாக பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமாகவே செகண்ட் ஹாஃப்க்கும் மியூசிக்கை போட்டு அப்படியே ஒரு அப்டேட்டாக நம்ம கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்பலாம். ஆதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்தில் அஜித் நடித்த திரைப்படமான குட் பேட் அக்லி பெரிய ஒரு ஹிட்டு, 300 கோடி 400 கோடி அப்படின்னு வசூல் வாரி குவிச்ச ஒரு திரைப்படமாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறமா என்ன படம் பண்ண போறாரு அப்படின்னு கேட்டால் 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் இப்போ ஜப்பானுடைய ரேசிங்கில் ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு இருக்காரு அஜித் அவர்கள். அதை முடிச்சதுக்கு அப்புறமா தான் படத்தை கன்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்காங்க போல. ஆனால் இடையில வந்து லுக் டெஸ்ட் படத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுவும் நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் இப்போ ஆதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்தில் வரக்கூடிய இந்த திரைப்படம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா எப்படி நம்ம ஸ்டைலாக பார்த்தோமோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் சால்ட் அண்ட் பெப்பர்லேயே ஒரு வேற மாதிரியான கலவை அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு மொட்டை அடிச்சிருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ வீடியோலாம் இணையதளத்தில் பயங்கர வைரலாக ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, அதில் முன்னாடி நம்ம பார்த்தோம்னா ரெட்டு, வேதாளம் இந்த மாதிரியான திரைப்படங்கள்லாம் அப்படி ஒரு கெட்டப் போட்டிருப்பாங்க. அந்த கெட்டப்பும் அவருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரியான ஒரு கெட்டப்பை இதுலேயும் போடுறாங்களா இல்லை வேறு மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ சீக்கிரமாக அதுக்கான அப்டேட் நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி நம்பலாம். ஆனால் இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறமா மறுபடியும் ஏதாவது ஒரு விஷயம் ஃபேன் பாயை தான் பண்ண போகிறாரு அப்படின்றதுல சந்தேகமே இல்லைன்ற மாதிரி முடிவாயிடுச்சு. கண்ணும் கொள்ளையடித்தால் அப்படின்ற திரைப்படத்தை இயக்குனதுக்கு அப்புறமா தேசிங்க பெரியசாமிக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு 2 வருஷமா ஒரே திரைப்படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா அது சிம்பு வச்சு அவருடைய 50வது திரைப்படத்தை எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஒரு சரித்திர படம், டுவல் ஆக்ஷனில் நடிக்க போகிறாங்க. முன்னாடி ராஜ்கமல் ப்ரொடக்ஷன் இதை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கன்னாங்க. அப்புறம் சிம்புவே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதுக்காக ஹேர் ஸ்டைல் வளர்த்தாங்க. அண்ட் அதனாலேயே தான் இந்த தக் லைஃப் திரைப்படத்துலையும் அதே ஹேர் ஸ்டைல் நடிக்க வேண்டியதாக போச்சு. இப்படி நிறைய இருந்துச்சு. இப்போ இது ட்ராப்பா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. ஏன்னா இந்த படத்துலேயே ஃபோக்கஸ்டாக இருந்தவர் திடீர்னு வேற ஒரு படத்துக்கு ஜம்ப் ஆகுறாருப்பா, வேற ஒரு திரைப்படம் எடுக்கலான்னு பிளான் பண்ணுறாருப்பா அப்படின்னு பேச்சுவார்த்தை வந்ததுக்கு அப்புறமாவே சிம்புவுமே அடுத்தடுத்த டேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே கால்ஷீட் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இது ஒரு பெரிய வேதனையாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2 இயர்ஸாக வெயிட் பண்ணி இன்னுமே அடுத்த படத்துக்கு போக முடியாமல் இதே படத்தில் உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது ஒரு வேளை இந்த படம் ட்ராப் ஆகுதோ அதனால தான் அடுத்த படத்துக்கு ஜம்ப் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சிம்புக்கு இப்போ இந்த தக் லைஃப் திரைப்படம் பெரிய லெவலில் கை கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் கதாநாயகனா இதில் நம்ம கமல் அவர்களை மட்டுமே தான் கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இது ஒரு கமல் திரைப்படம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இருந்தாலும் சிம்பு அவர்கள் இப்போ ஹிட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அஸ்வந்த் மாரிமுத்தோட இயக்கத்தில் அடுத்ததாக ஒரு திரைப்படம், இப்படி நிறைய இயக்குநர்களோட சேர்ந்துருக்காங்க. அதே மாதிரி திரைப்படங்கள்லாம் வருமா? இப்போ காலேஜ் கட்டப்லாம் வேறு நடிக்கிறேன்ட்டாரு. அதனால் சீக்கிரமாக சிம்பு அண்ட் சந்தானமுடைய காம்பினேஷனில் ஒரு திரைப்படம், அந்த படம் ஒர்க் அவுட் ஆகுமா? இப்படி நிறைய கேள்விகள் இருக்கிற இந்த நிலையில் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துலையும் அவங்க இருக்காங்க. ஸோ சீக்கிரமாகவே ஃபர்தர் என்னென்ன அப்டேட்ஸ் வருது அப்படின்றத அப்டேட் பண்ணலாம். பாலாவுடைய இயக்கத்தில் விக்ரமுடைய நடிப்பில் சேது அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பாலாக்கு அதுதான் முதல் திரைப்படம். எல்லாரும் இந்த படத்தை பார்த்துட்டு இப்படி கஷ்டப்படுத்துகிற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த டைம்லையும் இது ஒரு ஃப்ளேவரையே தமிழ் சினிமாவில் மாற்ற போகுது அப்படின்றத சொல்லி உறுதி பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் விக்ரமுக்கும் இந்த படத்துக்கு அப்புறமா தான் சியான் விக்ரமா எல்லாருக்கும் ஒரு அடையாளத்தை கொடுத்த திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் விக்ரமுடைய வாழ்க்கையிலையும் செமையாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் இந்த படத்துக்கு அப்புறமா பாலா நிறைய திரைப்படங்கள் எடுத்தாங்க. எல்லாம் அதே மாதிரியான ஒரு ஃப்ளேவர்லேயே இருக்கும். பயங்கர கஷ்டத்தை மட்டுமே சந்திக்கிற மாதிரி இருக்கும். அவருடைய என்டர்டைனிங் ஃபிலிமாக எதுவுமே பெருசாக வரல. ஸோ அவருக்கான ஃப்ளேவரை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் சொன்னாலும் இன்னும் அவருடைய இயக்கத்தில் படங்கள் உருவாயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அவருடைய இயக்கத்தில் வந்த இந்த முதல் திரைப்படமான சேது திரைப்படம் ஒரு பெரிய முத்திரையை பதிச்சது. ஏன்னா வெள்ளி விழாலாம் நடத்தினாங்க இந்த திரைப்படத்துக்கு. இப்படி பட்டி தொட்டி எங்கும் ஓடின ஒரு திரைப்படத்தை திரும்ப ரீரிலீஸ் பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இப்போ இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு
பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஓடிக்கிட்டு இருக்கான். தொழில்நுட்ப ரீதியாக இந்த படம் புதுமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்காகவே இப்போ நிறைய சவுண்ட் எஃபெக்ட்ஸும் சரி அண்ட் படத்துடைய குவாலிட்டியும் சரி அதை இன்க்ரீஸ் பண்ணுற பணிகள் இறங்கியிருக்காங்க. சீக்கிரமாக இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா படத்துடைய ரிலீஸ் டேட்டை நமக்காக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Bye from Vijay Sri. Take care.